4 மூங்கி குச்சி, 2 கை 2 மூங்கி குச்சி, 2 கால் 2 மூங்கி குச்சி மாதிரி ஒரு மூங்கி குச்சி மாதிரி இருக்கும். கண்ணங்கரையரும் வயிறு மாத்திரம் இவ்வளோ பெரிய வயிறு. பலூன் விற்றுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையா என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இந்த பணத்தை கொடுக்குறேன், பலூனை வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டேன். நாளைக்கு வரேன்டா உன்னை பார்க்குறேன். அடுத்த நாள் அதே இடத்துக்கு போய் தேடுறேன் இந்த பையன் கிடைப்பான்னு சொல்லி. மூலையில் உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கருத்த பானை தென்பட்டுச்சு. அது இறந்து போன இந்த பையன் செத்து போயிட்டான். இஸ் நோ மோர். கேள்வி கேட்டீங்க, ஒரு பத்திரிகையாளனா வேலை பார்க்கும்போது நீங்கள் சந்தித்த நபரில் ரொம்ப தாக்கம் பண்ண சில நபர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்கிறேன். இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலேயோ 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு கதை. சரியாக வருஷம் ஞாபகம் இல்லை, ஆனால் நிகழ்வு மாத்திரம் மறக்க முடியாத நிகழ்வு. நான் ஹைதராபாத்தில் செட்டில் ஆகி ஃபேமிலி குழந்தைகளாக இருக்கிறாங்க. சில சமயங்களில் சாயந்தர நேரத்தில் எங்கள் வீட்டிலேருந்து ஹுசேன் சாகர் லேக்குன்றது ரொம்ப பக்கம். ஒரு 15 நிமிஷத்தில் போய் சேரலாம், அல்லது 10 நிமிஷம். ஃப்ளைஓவர் ஏறினா ஹுசேன் சாகர் லேக். அப்போ சாட்டர்டே சண்டே நாள்கள்லையோ சாதாரண நாள்களில் கூட சாயந்தர நேரத்தில் அப்படியே வாக்கிங் போகிறது வழக்கம். ஏன்னா ஜேர்னலிஸ்ட்டு கதை கிடைக்குமா, யாரை சந்திப்போமா, ஒரு ஆசை இருக்கலாம், அல்லது நார்மலாக எனக்கு இது மாதிரி பழக்கம். போகிறது, ஆளுகளை சந்திக்கிறது, ஏதாவது பிஸ்னஸ் பண்ண பேசிக்கிறது, ஒரு ஜோக் அடிக்கிறது. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். ஒன்றும் பார்க்க மாட்டேன், பெரிய ஆள் சின்னாலும் பார்க்க மாட்டேன். அந்த வைப்ரேஷன் நல்லா இருந்தால் போய் பேச ஆரம்பிப்பேன். இதே மாதிரி போகிறது வர வழக்கம். ஒரு நாள் ஒரு பையனை சந்தித்தேன். அந்த பையனை பார்த்தீங்கன்னா 4 மூங்கி குச்சி, கை ஒரு மூங்கி குச்சி, 2 கை 2 மூங்கி குச்சி, 2 கால் 2 மூங்கி குச்சி மாதிரி ஒரு மூங்கி குச்சி மாதிரி இருக்கும். கண்ணங்கரையரும் வயிறு மாத்திரம் இவ்வளோ பெரிய வயிறு. பலூன் விற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ பையன் அசிங்கமாக இருக்கிறேன், ஏதோ சட்டை போட்டிருக்கேன், கிளீன் சட்டை. எல்லார்ட்டும் கெஞ்சுறேன், ஐயா பலூன் வாங்கிக்கோங்க, அம்மா பலூன் வாங்கிக்கோங்க. பிள்ளைகிட்ட போகிறேன், அவங்கள்ட்ட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆள் அழகாக இல்லையா ஒன்றா இருக்கலாம், அசிங்கமாக இருக்க 2ஆக இருக்கலாம், அழுக்கடைஞ்சிருக்கலாம் 3. ஏதோ காரணம். அவனுக்கு பாவம் மார்க்கெட்டிங் பண்ண தெரியல. அப்படியே அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட வந்தேன். பார்த்த உடனே எனக்கு என்னமோ இங்கே ஒரு நிகழ்வு இருக்கிற மாதிரி தோணுச்சு, ஒரு வைப்ரேஷன். அந்த பையன் என்னை பார்த்து சிரித்தேன், நானும் சிரித்தேன். என்ன தம்பி, என்ன வேணும்? தெலுங்கில், நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா பலூன் விற்கணும், ஒருத்தனும் வாங்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் 2 பலூன் வாங்கிக்கோங்களே அப்படின்னா. தம்பி என்கிட்ட இருக்க பையங்க 2 பையங்க பெரிய பெரிய பையங்க, அவங்க பலூன் வச்சு விளையாடணும்னு தெரியாது, நீங்கள் வாங்கிக்கோங்க ஐயா. பலூன் விளையாடுற பையங்கள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடித்தோன்னே திடீர்னு ஏதோ ஒரு லைட் அடிக்கிற மாதிரி, தம்பிங்க வாங்க, இந்த பலூன் எவ்வளோ மொத்தம்? அவன்கிட்ட ஒரு 40-50 பலூன் இருக்கும். ஏதோ விலை சொன்னேன், அதை காரணம் 10 ரூபா சேர்த்து மொத்தத்துக்கு கொடு அப்படின்னே. அவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. எல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? நான் இருக்கிற ஃப்ளாட்டில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன்ப்பா, உன்னுடைய சார்பில். என்ன சார்புங்க? இன்றைக்கி உன் பிறந்த நாள்னு வச்சுக்குவேன். எனக்கு பிறந்த நாளே தெரியாதுங்க, எங்கள் அம்மா இல்லை அப்பா இல்லை யாருமே கிடையாதுன்னு அனாதை பையங்க, எனக்கு எப்படி பிறந்த நாள் தெரியும் அப்படின்னா. எனக்கு அப்படியே மனசு அப்படி உருகி போச்சு. என் பிள்ளை எப்படி இருக்க முடியுமா? என் பிள்ளையா அந்த என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இந்த பணத்தை கொடுக்குறேன், பலூனை வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டான். நாளைக்கு வரேன்டா உன்னை பார்க்குறேன், ஓகே தம்பி அப்படின்னு சொன்னேன். அவன் காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். நான் பலூனை கொண்டு வந்தேன், என் காரில் வச்சு அங்கே வீட்டில் வந்து என் ஃப்ளாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, திருவள்ளுவர் பிள்ளைகளும் ஃப்ரீயாக கொடுத்துட்டேங்க. ஒரு சந்தோஷம். ஆனால் என்னமோ ராத்திரி படுக்கையில் படுக்கும்போது அந்த பையன் எனக்கு ரொம்ப ஆழமாக ஞாபகத்தில் வந்தேன். எனக்கு ஒரு பிள்ளை அது மாதிரி பிறந்திருந்ததுன்னா இது மாதிரி ரோட்டில் நடக்குமா? யாரும் அனாதை பிள்ளைன்னு சொல்கிறேன், அம்மா இல்லை அப்பா இல்லை, எங்கே போய் படுக்கிறானோ என்ன செய்கிறானோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே இடத்துக்கு போய் தேடுறேன் இந்த பையன் கிடைப்பான்னு சொல்லி. தூரமாக பார்க்கும்போது அந்த பையன் எங்கேயோ தட்டுப்பட்டான். ஓடினேன் போய் இன்றைக்கி பலூன் வேணும்னு கேட்ட உடனே சொன்னேன், எதுக்குங்க என்ன? நான் திருப்பி அவங்க கொடுக்க போகிறேன். நேற்று தானே வாங்கினீங்க, அது நேற்று கொடுத்தேன், இன்றைக்கி கொடுத்துருவோம், உடஞ்சி போயிருக்கும்ல. இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்குறீங்க, எனக்கு தெரியும், நான் தரமாட்டேன். எனக்கு நான் அப்படியே பொங்கிட்டு வந்து அழுக. என்ன அவனுடைய மனோபாவம்! ஒரு சாதாரண பையன், படிப்பில்லாதவனா, என்ன தெரியாதுங்க, சாதாரண பையன், பாவப்பட்டவன். அவன் மனசில் பாருங்கள், நான் இறக்கப்படுறேன்னு தெரிஞ்சு போய் என்னை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா. அப்படியே உண்மையாக இருந்தது என்னப்பா தவறு அப்படின்னு. வேணாங்க, நேற்று வாங்கிட்டீங்களே, இன்றைக்கி யாருக்கா விற்கிறேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே, இல்லை நீங்கள் கொடுத்தாகணும், நான் போக மாட்டேன், நீ கொடு என்ன பண்ணேன். வேணாங்க விடுங்க அப்படின்னா. தம்பி பலூனில் கொடுப்பா, இன்றைக்கி ஒரு நாளுக்கு வாங்கிக்கிறேன், இனிமேல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, போகுது தினம் 50 ரூபா செலவு பண்ண பரவாயில்லை, அந்த பையன் தினம் பலூன் வாங்குவோன்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு 2 நாள் போக முடியாத சூழ்நிலை. ஏதோ இன்டர்வியூ வந்திருக்கு, போகலை. நான் நொபேல் ப்ரைஸ் வாங்கின
ஒரு பெரிய ஆள் இன்டர்வியூ பண்ணு சொன்னதுனால அன்றைக்கி போக முடியாமல் போச்சு. 2 நாள் கழித்து தேட போகிறேன். போனதே அந்த பையனுக்காகறேன். இப்போ வாக்கிங்கில் விட்டாச்சு. அந்த பையன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. எல்லாரும் என்னை பார்க்குறாங்களா பார்க்கலையா, யார் சொன்னாங்க, என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நான் பேசாமல் அந்த பையனை பார்க்க போகிறேன். மனசில் வந்து பையனை பார்க்கணும்னு சொல்லி ஃப்ளோ சரியில்லை எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் தாக்கப்பட்டுட்டேன். அவனுடைய உணர்வுகள் எனக்கு ரொம்ப ஆழமாக தாக்கிடுச்சு. சரிங்க, நான் ட்ராமாட்டிஸ்டா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, வித்தியாசமாக தென்பட்டேன், அதனால் தேடி போனேங்க. தேடினேன், கிடைக்கல. மனசில் சின்ன ஒரு நெருடல், என்னடா அந்த பையன் கிடைக்கலையே. நான் வாங்கிடுவேன் நினச்சிட்டு இங்கே ஒழிஞ்சுக்கிட்டானா. ஒரு 2 மணி நேரம் வேறு வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்காரி ஃபோன் பண்ணுறான், பையங்க ஃபோன் பண்ணுறான், எல்லாத்தையும் விட்டுட்டு தேடுற அந்த பையன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கிடைக்கல. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரில, சரிப்பா நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு ஒரு 2-3 நாள் தேடினேங்க. பையன் கிடைக்கல. அப்போ ஒரு பழக்கம் இருந்ததுங்க, ஸ்மோக் பண்ணுறது. தீவிரம் சொல்ல மாட்டேன். நான் அந்த ஹுசேன் சாகர் லேக்கு இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலை. மூலையில் உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கருத்த பானை தென்பட்டுச்சு. இதில் அந்த ஹுசேன் சாகர் லேக்கில் அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறேங்க. சடனாக வந்து அந்த 2-3 பேர் ரெஸ்கியூ ஆப்ரேட்டில் வர்ற போலீஸ்காரங்களாம் பின்னால் ஓடி வர்றாங்க. நான் பார்த்து என்னடா நான் உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போலீஸ்காரன் ஓடி வரான்னு பார்க்கும்போது அவங்க கம்பை போட்டு இழுக்கிறாங்க. அது இறந்து போன எங்கள் பையன் செத்து போயிட்டான். இஸ் நோ மோர். ஏன் செத்தேன், எதுக்கு செத்தேன், எப்படி செத்தேன், யாருக்காக செத்தேன் எனக்கு தெரியாது. நான் இறந்துட்டேன். வேறு என்ன செய்ய முடியும், என்னாலும் செய்ய முடியும். இப்போ அழுகிறது வந்து ஒரு அருமையான உயிர், யாராலும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு சொல்லி வேதனை. எனக்கு என்ன இது, அது வந்து காரணம் இறந்து போனது கூட கிடையாது. அந்த சின்ன வயசில் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி மாத்திரம் பலூன் வாங்குறாரு, தேவையில்லாமல் கூட வாங்குறாருன்னு சொல்லி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த பெருந்தன்மையுள்ள பெரிய மனுஷனை பார்த்தேன். அவன்கிட்ட இன்னைக்கு பெரிய பெரிய மனுஷன் சின்ன பையலாக இருக்காங்க. அந்த சின்ன பையன் அவன் பெரிய மனுஷன் ஆகிட்டான். அவனை இழந்த அது தாக்க இருக்குது இன்னைக்கும். அதனால் யாராவது பலூன் பையனை பார்த்தேன்னா அவங்க ஞாபகம் தான் வருது. எப்போ வேணால் பலூன் வாங்குவேன், சும்மா வாங்கி கொடுத்துருவேன் யாருக்காவது. ஏன்னா பலூனில் அந்த பையனை பார்க்க முடிஞ்சது. நீங்களும் பலூனில் யாராவது பார்க்க முடியுமா? அதான் இந்த பதிவோட நோக்கம். 50 ரூபாயில் 100 ரூபாயில் என்னங்க சாரி, உங்களை ஏதாவது மன உளைச்சலில் கொண்டு போயிட்டேன்னா, அல்லது உணர்வுகளில் கொண்டு போயிட்டேன்னு தெரியாது. சில பதிவுகள் அப்படித்தான் இருக்கும், மன்னிக்கணும். வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.